அவர் வந்து கார்த்திக் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மேட்சஸ்ல மட்டும் டான்ஸ் ஆடுவாரு. அப்புறம் குட்டி கருப்பு ரொம்ப ஆக்டிவான இன்னொரு டான்சர். நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, டான்சிங் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தனி ஸ்டேஜ், ஃபீமேலுக்கு தனி ஸ்டேஜ், மேலுக்கு வந்து தனி ஸ்டேஜ். ஏன்னா ஒரே ஸ்டேஜ்னா ஸ்டேஜ் உடஞ்சிரும், அதனால தனித்தனியாக வச்சிருக்கோம். இன்னும் ஒரு புது டான்சர் யார் அது? ஒயிட் கூட நல்லா டான்ஸ் ஆடுறதாக நியூஸ் வந்திருக்கு. ஒயிட் எவ்வளோ டான்ஸ், ஒரு ஊர்ல இவ்வளோ டான்சர் இருக்காங்க. வணக்கம், குட் மார்னிங். Welcome to the battle, Team Willow Warriors versus SKG, well known as MPT. So இன்னொரு நல்ல பேட்டல். இட்ஸ் லைக் பிரதர்ஸ் வெர்சஸ் பிரதர்ஸ், யூ நோ ஈச் அதர்ஸ். பட் பேட்டல் வந்துட்டா வந்து ஒரு வெற்றி தேவைப்படுது. ஸோ நோ மோர் எக்ஸ்கியூஸ். கேம்குள்ள வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் வந்து பங்கு ஓட்டு பிரிச்சுக்க வேண்டியதான் வெற்றியை. ஒரே வெற்றி, சொத்தை வேணா பிரிச்சுக்கலாம், ஆனால் வெற்றியை பிரிச்சுக்க முடியாது. ஸோ வில்லோ வாரியர்ஸ் வர்சஸ் SRG கான போட்டி. டீம் வில்லோ வாரியர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போலிங் போடுறாங்க. டீம் SKG ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. ஜெர்சிஸ் வந்து செகண்ட் மேட்ச்லேருந்து இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். அது வரல, கொஞ்சம் தாமதம் இருந்தது. பட் இதுக்கப்புறம் விளையாடக்கூடிய டீம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கிளியரான ஜெர்சிஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கான சியரப்ஸ் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத ஆர்கனைசரவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. மேட்ச் நம்பர் 2க்கான முதல் பந்து வீசினது சீக்கு. ஒரு யங் ஸ்குவாட், இன்னொரு யங் ஸ்குவாட், ரெண்டு நல்ல ஸ்குவாடுக்கான போட்டி இது. ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கும் ரெண்டு டீமுக்கு நடுவில். சீகா டு சிவா. நைஸ்லி பவுல் இஸ் a Yorker. ஃபர்ஸ்ட் ரன் ஆர் ரன் அவுட். ரொம்ப குயிக்கா இருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் டீம் வில்லோ வாரியர்ஸ் கிட்ட இருந்து. முதல் ரன் வருது. புஜியா அது. வெல் ஃப்ளைட். பவுண்டரிஸ் அப்படின்றது உருண்டு போனால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங்காக அடிக்கணும். லைக் புல்லட் மாதிரி ட்ராவல் ஆனால் மட்டும்தான் பவுண்டரிஸ் கிடைக்கும். பட் மேக்ஸிமம் ஈஸியாக கிடைக்கும். வில்லோ வாரியர்ஸோட 12th மேன் இங்கே பக்கத்தில் வந்துட்டாங்க. It's a good shot. The boundary கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் டீம் SKG கான முதல் பவுண்டரி வில்லியம்சனோட பேட்ல இருந்து வந்திருக்கு. இட்ஸ் a welcome boundary, first boundary, power play boundary. பால் மேல போயிருக்கு. விக்கெட்கான கால். கையில மொத்தம் 5 விரல், அது 5வது விரல்ல வந்து பால் பிடிச்சி நின்று விக்கெட் எடுத்துருக்காங்க டீம். அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் டீம் வில்லோ வாரியர்ஸ். கோபாலோட கேட்சோட முதல் விக்கெட் கிடைக்குது. டீம் MPT லூஸ் த ஃபர்ஸ்ட். SKG முதல் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க.
பால் நினைச்சதோட ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு, மூவிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஈச் அதர்ஸ் ஒவ்வொருத்தரோட பவுலிங் எப்படி, பேட்டிங் எப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஃபீல்டில் ஒரு ஹூல்ஃப் வந்துச்சு, அதை கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 7 runs and 1 wicket. வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துச்சு நினைக்கிறேன். இது பப்பி துல்லாத மனம் துள்ளுல 15 வருஷம் கழிச்சு வருவார். அப்பயும் வந்து அந்த பப்பியாக தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தை பார்த்து நான் நிறைய முறை அழுதுருக்கேன். தளபதியோட ஃபேவரட் மூவி. ஃபுல் டாஸ். ஓவர் நம்பர் 2. ஆஹா, சஃபி வர்மன். எப்பா இவர் போலிங் போட்டு பார்த்து ரொம்ப நாளாகுது, ரொம்ப வருஷமாகுது, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது சஃபி போலிங் போட்டு பார்த்து. யாருக்கு டெலிவரி? எங்க பார்த்தாலும் அண்ணன் தம்பி காம்பினேஷனாவே இருக்குது. அண்ணன் போலிங் போறாரு, தம்பி பேட்டிங் ஆறாரு, தம்பி பேட்டிங் ஆடும்போது அண்ணன் போலிங் போறாரு, அப்படின்னு மாத்தி மாத்தி இருக்குது. It's a flag, super flag from Shakti, and it's a maximum. Number 1. Yarkar. It's a comeback delivery from Shafi. காலையில ஜிம்முக்கு பண்ணலாமா அப்படின்னு தான் வந்து ஆசையா இருக்கு. ஆனால் 10 மணிக்கு தான் ஜிம்முக்கு போக தோணாது. சூப்பர் ஷாட். பட் இது பவுண்டரி கொடுக்குமா அப்படின்னா, and very close, umpire signal boundary வந்திருக்கு. Thank you teammates. It's a boundary, another boundary for team SKG. And Sakti ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு டீமுக்கு. லைன் அம்பையர்ஸ் ரொம்ப குயிக்காக இருங்க. பால் போச்சுன்னா உடனே எடுத்து போடுங்க. பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க வெளில போய் பால் எடுக்கிற மாதிரி வந்து பண்ண வேண்டாம். நீங்களே எடுத்து போட்டுருங்க. சப்போர்ட் பண்ணுங்க டீம்மேட்ஸ். So one more connection, it's a good connection. Another boundary shot for team SKG. 4 ரன். ஆனா இது 6 ரன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க டீம் SKG. பெரிய ஓவரா மாத்திருக்காங்க. இந்த ஓவர 2 ஓவர்ல 22, லாஸ் ஆஃப் 1. இந்த ஓவர்ல மட்டும் 15 ரன் வந்திருக்கு. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல பவர் பிளே ஓவர்ஸ் டீம் SKGக்கு. ஹலோ. Quick run from Chigu. நெக்ஸ்ட் மேட்ச்க்கான ஷெட்யூல்ஸ் கேப்டன்ஸ் வந்து சீக்கிரமா ரிப்போர்ட் பண்றீங்க வித்வுட் எனி டிலே. PCC vs Chennai 126.
லேசி மூவ். இட்ஸ் வெரி லேசி. எடுத்துட்டா ஒரு அப்பீல் பண்ணியிருந்திருக்கலாம், மேபி விக்கெட்டாக கூட இருந்திருக்கலாம். நல்ல ஸ்ட்ரைக் விளையாடிட்டு இருக்க பிளேயரோட கேட்ச் இதுவாக இருந்திருக்கலாம். கீபாய் The couple of friends and இந்த நாள்ல வந்து பிறந்தநாள் கொண்டாடும் எங்கள் கொட்டிவாக்கத்தின் புலி முரளி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிறந்தநாள்ல வந்து டீம் எல்ஐ ஸ்போர்ட்ஸுக்கு புலி அவர்கள் வந்து ஜெர்சி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எங்க போயிருக்கு, என்ன நடந்திருக்குன்னே தெரியல. இட்ஸ் ஹியூஜ் கனெக்ஷன், இட்ஸ் மேக்ஸிமம் டைமிங் பண்ணாவே போதும் அப்படின்றது தான் பேட்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் கேம்ல ஒரு 2-3 ஷாட் இப்படி தான் இருந்தது. வெளியில இருந்து வாட்ச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பியூர் டைமிங் ஃப்ரம் சிவா. போன வருஷத்துக்கான ஒரு சிறந்த பிளேயர். பத்து ரன் மேல விளையாடி இருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மார்ட் காய் பெரிய கொடை வந்து வாங்கினு சொல்லி இருக்கிறாங்க. குட்டி கருப்பு என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னா தண்ணி பிடிக்கிற குடம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். இந்த ஸ்மார்ட் காய்க்கு பாராட்டுகள். ஐடியில் வர ஒர்க் பண்றான். மேக்ஸிமம் ஃபிளிக் அது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டர்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த பால் கோபால் கிட்ட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பட் குட்டி கருப்பை பற்றி பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டெடிகேட்டடான பிளேயர். உள்ளே இருக்கும்போது எனர்ஜி கொடுத்துட்டே இருப்பார். மச்சி போடு போடு போடுன்னு மேட்ச் கை விட்டு போனாலுமே பேசுவாப்ல. நல்ல ஒரு டெடிகேட்டடான பிளேயர். One more single. Shiva and Shakti SS combination. பேட்ல திக்கான ஒரு ஏஜ் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஷார்ட் ஃபைன் லெக்ல இருந்த ஃபீல்டர்ஸ்க்கு கேட்சா மாறி இருக்கு. அண்ட் டீம் வில்லோ வாரியர்ஸ் ஃபைட் பேக் பண்றாங்க விக்கெட்டோட. Let's listen to the rhythm of Chennai.
The new batter at the Greece, previous years ஓட ஒரு யங் எமர்ஜிங் பிளேயருக்கான அவார்ட் வின் பண்ண பிளேயர் முகிலன். இந்த பிச்சில் ப்ரீவியஸ் இயரில் வந்து 50 ரன்ஸ் விளையாடினது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச். வெரி குவிக், செம்ம குயிக்காக இருந்திருக்கு பால். கோபால் போன வாரம் நடந்த ஒயிட் சிக்னல் ஐசிஎல் சீசன் நம்பர் 3 இண்டோர் கேமில் வந்து ஒரு பெஸ்ட் பவுலருக்கான அவார்டை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. நல்ல எஃபோர்ட் போட்டு அந்த அவார்டை வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாரு ப்ரீவியஸ் வீக்கில் இண்டோர் கேமில். அந்த ஃபார்ம் இன்னும் அப்படியே கண்டினியூஸ் ஆகுது ஒரு சூப்பரான பிச்சில். Men in blue versus men in pink. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பெரிய கேம் காத்துட்டு இருக்கு. இந்திய தேசமே அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. வெல் பிளேட், நைஸ்லி பிளேட். முகிலன் கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. இந்த ஃபீல்ட் செட்டப்ல எந்த ஒரு தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா பவுண்டரிஸ் ஆஃப் சைடில் பெருசா விளையாட முடியாது. ஆனால் கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி 2 ரன் எடுக்கிறாங்க டீம் எஸ்கேஜி. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, பெரிய கேம் 2 டீமுக்குமே. சவுத் ஆப்பிரிக்கா சைடில் இது ஒரு பெரிய ட்ராஃபி, ஒரே ஒரு வின். அவனோட கிரிக்கெட் வரலாற்றிலே முதல் வெற்றியாக இது இருந்தது அப்படின்னா தேசமே கொண்டாடும். அதே போல் இந்தியாவுக்கும் அப்படிதான். ஒவ்வொரு கப்புமே முக்கியம், கவுண்ட்லாம் வந்து செகண்டரி. Swing and miss, swing and miss. It's a good lane. Dot ball to end the over. 4 overs completed. End of 4, 39, loss of 2. The 4 overs இந்த நேரத்தில் வந்து பிரேக் அதிக போயிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்கும் வந்து உங்களுக்கான டைம் வந்து 35 மினிட்ஸ் தான். அதனால் வேகமாக விளையாடுங்க. அம்பேர்ஸ் டைம்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருங்க கேப்டன்ஸ்க்கு. ரஞ்சித் பிரதர், இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக வாங்களேன். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா என்னை பொறுத்தவரையிலும் என்ன ஆகணும் அப்படின்னா, மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன். மலகளை வந்து 2 பேரும் கப்பை ட்ராஃபியை ஷேர் பண்ணிக்கினாங்கன்னா கூட தான் சந்தோஷம். ஏன்னா 2 டீமுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தேசமா பாசமா அப்படின்னு பார்க்கும்போது தேசம் தான் முக்கியம். இந்தியா தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம். சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் ஓகே, இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தது. ஈவினிங் எப்படி நடக்குதுன்றதை பார்த்துலாம். எனிஹவ் ஒரு கண்ணீர் கதை காத்து கொண்டிருக்கிற 2 டீமுக்குமே. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 வருஷம், அவங்க ஒரு 30-40 வருஷமாக வந்து இந்த ட்ராஃபிக்காக காத்துட்ருக்கோம். அந்த ஈவினிங் பார்க்கலாம், ஒரு தரமான பேட்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பேட்டிலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்ஐ ஸ்போர்ட்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விளையாடுற டீம் எல்லாருக்குமே வந்து ஒன் மோர் டைம் பெரிய பெரிய ஆல் த பெஸ்ட். ஏன்னா ஒரு 1 lakh டோர்னமெண்ட் வின் பண்ணுறது அப்படின்றது இன்டர்நேஷ்னல் டீமில் ஒரு டெஸ்ட் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி. சென்னையில் வந்து ஒரு 1 lakh டோர்னமெண்ட் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் என்னென்னா, அவங்களும் ஒரு பெரிய டீம், நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 1 lakh டோர்னமெண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டாக். எல்லாமே இங்கே நடக்கிற போர், யுத்தம், சண்டை எல்லாமே வந்து ஒரு பேருக்காக தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொருத்தவங்க பேசுறதுக்காக தான் இந்த சம்பவங்கள்லாம். அந்த விதத்தில் போன வருஷத்தை வந்து டீம் பாலா சிசி வந்து இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருந்தாங்க 29th இயர். அண்ட் ரன்னர்ஸ் அப்பாக வந்தது யுனைடெட் 11. இந்த வருஷத்தில் யுனைடெட் 11 ஒரு நடப்பு சாம்பியன் முதல் ரவுண்ட்லேயே வந்து நடைய கட்டியிருக்காங்க. டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ் அந்த கேமில் வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய விக்டரி அகைன்ஸ்ட் இஸ் எ குட் டீம். நடப்பு சாம்பியன் சொல்ல முடியாது, ரன்னர்ஸ் அப். ஓவர் நம்பர் 5 மறுபடியும் சஃபி டு சிவா. நைஸ்லி பிளேட், சூப்பரான ஒரு பிளே. நோ பால் சிக்னலும் கிடச்சிருக்கு, 2 ரன்னும் கிடச்சிருக்கு, மொத்தம் 3 ரன்னு. சஃபி ப்ரீவியஸ் ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துருக்கிறாரு. ஓவர் ஸ்டெப்பிங் சைடு லைன் நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் வந்து இன்ஸ்டண்ட்டாக தரப்படும். 1 வாங்கினா 1 ஃப்ரீன்ற மாதிரி நோ பால் வந்தால் நோ பாலுக்கு ரன்னு, அதை தொடர்ந்து அப்படியே ஃப்ரீ ஹிட்டும் வரும். ஃப்ரீ டு கோ, ஃப்ரீ பால். பிக் ஸ்விங், அதை மிஸ் பண்ணியிருக்காரு. டிசப்பாயிண்டட் நல்லாவே தெரியுது. அந்த சவுண்ட் நம்மக்கிட்ட மைக் சவுண்டில் கேட்டிருக்கு.
எல்ஐ ஸ்போர்ட்ஸ் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மைக்கில் ஸ்டெம்ஸில் மைக் வச்சுருக்காங்க. யார்கர் இட்ஸ் குட் ஒன். கடைசி 2 பால் வந்து சஃபியோட பால். ஷாட். பேட்டர்ஸ் நல்லாவே செட் ஆயிருக்காங்க. உள்ள வந்த பேட்டர்ஸ் யாருமே டிசப்பாயின்ட் கொடுக்கல. 10+ ரன்ஸ் விளையாடி இருக்காங்க. அதனால இட்ஸ் குட் கோயிங் பார்ட்னர்ஷிப். 8 ஓவருக்கு 80 ரன் விளையாடுறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு. விண்டு சப்போர்ட் ஆயிட்டு இருக்கு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஆன் சைட்ல. ஷாட் அண்ட் ஹாட் ட்ரை, சூப்பர் ட்ரை சிவா கிட்ட இருந்து. பவுண்டரி போன மாதிரி தெரியுது. அண்ட் டீம் எஸ்கேஜிக்கு இன்னொரு பவுண்டரி, ஒரு கிளாசிக் பவுண்டரி. Again, super shot. இந்த மாதிரி ஃபீல்டர்ஸ் அந்த பாலை வாட்ச் பண்ண மட்டும் தான் முடியும். அண்ட் சிக்னலும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரன்ஸ் முகிலனோட பேட்ல இருந்து சஃபியோட பாலை சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. 2 பால் 2 பவுண்டரிஸ் அண்ட் 2 குயிக் ரன்ஸ். போன பால் ஒரு 4, இந்த பால் ஒரு 6, மொத்தம் 10 ரன் குயிக்கா வந்திருக்கு. மொத்தத்தில் 5 ஓவர் டீம் ஸ்கோர் 55, டீம் 50. கை தட்டுங்கள் மக்களே, இதுக்கு போடுங்க டான்ஸ். யாருங்க அண்ட் டிஜே நல்ல மூட்ல இருக்காரு. நல்ல சாங்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த நல்ல கிளைமேட்ல. யாக்கர் வெரி குட் ஒன். ஓவர் நம்பர் 6 புஜி. Many youngsters in the squad, Shiva, Buji, Mohan, Chiku, Safi, Jandi, Jamal. ரொம்ப குயிக்கா இருக்கு பால் அண்ட் கீப்பரை பீட் பண்ணிருக்கு. பின்னாடி இந்த ஃபீல்டரை பீட் பண்ணிருக்கு. ஒயிட் சிக்னல் +4, 5 ரன்ஸ். 5 ரன் ஃப்ரீயா. ஆல்ரெடி நிறைய ரன்ஸ் வந்து போர்டில் இருந்திருக்கு. இந்த 5 ரனை சேர்த்து கிட்டத்தட்ட 60 ரனை கிராஸ் பண்றாங்க டீம் எஸ்கேஜி. நடுவில் கமெண்ட்ரி அப்போ வந்து கொஞ்சம் மியூட் ஆகிடும். லைவ்ல பார்த்துட்டு இருக்க மக்களே, வந்து சாங் பிளே ஆகிட்டு இருக்கு. காப்பி ரைட்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால மியூட் பண்ணிட்டு அது சாங் பிளே பண்ணப்படும். அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்ததுன்னா என்னடா அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் டிசப்பாயின்ட் ஆக வேண்டாம். லைவ்ல பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம லைக் தட்டிக்கி விட்டுருங்க. குட் ஷாட். அது கேப்ல அண்ட் ஃபீல்டர் அதை எடுத்துருக்குறாங்க. ஐ திங்க் கௌரின்னு நினைக்கிறேன். ஹனிபி, எஸ், சென்னை கிரிக்கெட்டின் ஹனிபி, ஒரு தேனி. பெஸ்ட் ஃபீல்டர் லிஸ்ட்ல ஒரு டாப் 3 கொடுத்தாங்கன்னா நான் கட்டாயமா வந்து கௌரிக்கு இடம் கொடுப்பேன். வெல் பவுல்ட். அண்ட் இன்னொரு பிளேயர் சந்துரு வந்து ஃபீல்டிங்ல 100% 200 எஃபோர்ட் போடுவாப்புல. இன்னொரு யங்ஸ்டர் ஃபீல்டிங்ல. குட் ஷாட். கேப்டனோட ஐடியா கரெக்டாக தான் இருக்குது. ஃபீல்ட் செட்டப்பில் எந்த ஒரு தப்பும் பண்ணல இது வரலாம். ஆனால் ரன்ஸ் வந்து கேப்பில் விளையாடி இருக்காங்க பேட்டர்ஸ். ஆன் சைடில் 4 ஃபீல்டர் வச்சுருக்காங்க. இருந்தாலும் பவுண்டரிஸ் போகுதுன்னா பேட்டரோட இந்த டைமிங் கரெக்டாக இருந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ் சிவா அண்ட் முகிலன் இந்த இன்னிங்ஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்ட்னர்ஷிப் பிட்வீன் 2. ஒயிட் சிக்னல், எக்ஸ்ட்ரா ரன்ஸ். ஆல்ரெடி நிறைய எக்ஸ்ட்ரா ரன்ஸ் விளையாடி இருக்காங்க டீம் விலோ. எந்த அளவுக்கு ரன்ஸ் எக்ஸ்ட்ரா குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு 10-15 ரன் உள்ள வரும் ஸ்கோர்.
அகைன் ஒரு ஒயிட் சிக்னல், மறுபடியும் ஒரு லூஸ் டெலிவரி. பேடருக்கு எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல விளையாட வேண்டியது இருக்கு. ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் அப்படின்னாலுமே ஸ்கோர்ஸ் எக்ஸஸா போயிட்டு இருக்கு. One hand loses timing and wicket. Team below is தேவையான ஒரு wicket. இந்த பாட்டுக்கு தான் இன்னும் எனர்ஜியா ஆடி இருக்காங்க. So super shot and it's timing. It's a pure timing. The eagle is coming. It's a good shot. It's a rocket straight down the ground and maximum runs, unstoppable moments. A team SKG கிடந்து one more maximum. Again, one more pick, but fielder in the place. Straighter hands and wicket. இந்த முறை சாங் வந்து வில்லோ வாரியர்ஸ்க்கு ரெஸ்டே கிடையாது. உங்களுக்கு ஃபீல்ட் ரெஸ்ட் அப்படின்னா கையை மேலே அப்படி Sampuruji, new batter. The well bowl, swing and miss. Another best in the place. The Greece குள்ள வந்திருக்குது சந்தோஷ். போன வாரம் வந்து ஒரு பெஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இண்டோரில் ஐசிஎல்ல. நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஐசிஎல் டோர்னமெண்ட்டில். கோபால் அண்ட் சந்தோஷ் மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்கின சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக்கில், பெஸ்ட் பவுலர் அவார்டு வாங்கின கோபால் பவுலிங்கில். ஸ்வீப் அது வந்து டாப் ஏஜ் மாதிரி ஆயிருக்கு. ரன் அவுட்கான சான்ஸ், ரொம்ப ஹார்டான சான்ஸ். கீப்பர் வந்து ஸ்டெம்ஸுக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் பின்ன முன்னாடியே தான் இருந்தாங்க. த கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்றியா மாமா சொல்றியா, அந்த சாங்குக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. எல்லாமே நம்மளோட ஃபேவரட் சாங்ஸ் தான். இந்த சாங்க்கு வந்து முகேஷன் சேர்ந்து ஆடுவார். கனெக்ஷன் இது மேலே தான் போயிருக்கு. கேட்ச்கான ஒரு வாய்ப்பு.
Oh, it's a wicket for team Villa Warriors and it's time for who சொல்றியா மாமா who சொல்றியா. காலையில் வாக்கிங் போலான்னு வந்த குரூப் எல்லாருமே அங்கேயே செட்டில் ஆகிருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் டான்சிங் குரூப். A good connection, a very good connection. Subhash, super connection and maximum. ஆஹா, அருமையான ஷாடியா, சூப்பர் ஷாட். தெரிக்க ஆரே నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి. பொதுவாகத்தின் அன்பு தலைவன் டிஜே டெவலப்பர்ஸின் உரிமையாளர் அண்ணன் சிவா அவர்களை வருக என வரவேற்கிறோம். நல்லா தான் கை தட்டுங்களேன், எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டு. ஒன்ஸ் அகைன் கனெக்ஷன், பட் மேலே தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு ஃபீல்டர்ஸ் அதுக்கு சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதில் சிவா ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு கிளான்ஸ் இருந்தது, பட் இருந்தாலும் டேக்கன். அண்ட் ஒன் மோர் விக்கெட். டாஸ் போகிறதுக்கு அடுத்த கேப்டன் பிசிசி கேப்டன் அண்ட் சென்னை 126 கேப்டன். ஷூ போட்டு வந்துருங்க மறக்காம. உங்களுக்கான பிளேயர் லிஸ்ட்டுக்கான 11 கொஞ்சம் கிளியராக மைண்ட் செட் எடுத்து வந்துருங்க. இங்கே பேப்பர் இருக்குது, இங்கே எழுதி கொடுத்துடலாம். இது உள்ள ஸ்கோர் 95 ரன் வந்திருக்கு. கடைசி 2 பால்ல 5 ரன் அடிச்சா செஞ்சுரி. இந்த கடைசி ஓவரில் உள்ள வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அணியின் தலைமை அன்பு அண்ணன் சத்திய சிவம் அவர்கள். எதையும் தாங்கும் இதயம், ஒரு எம்பிடியோட உருவம் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ணனை. ஒரு அணிக்கு பெரிய உருவம் கொடுத்த வீரர். ஸ்பின் அண்ட் மிஸ் அண்ட் வந்து ஒரு சாக்ரிஃபை. ஸ்ட்ரைட் அவே சுபாஷ்க்கு ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்குது. ஒரு விக்கெட் போனாலும் ஒரு பால் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு சுபாஷ். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றத பார்க்கணும். அடுத்த பேட்டர் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வந்துருங்க வித்தவுட் டிலே. சென்னை 126 கேப்டன் பிசிசி கேப்டன் சீக்கிரமாக ரிப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் ஷூ போட்டு வருமாறு அன்போடு கேள்விக்கொள்கிறோம்.
குட் ஷாட், வெரி குட் ஷாட், நல்ல ஷாட் இது. அண்ட் இது பவுண்டரிக்கான சான்சஸ் அந்த ஃபீல்டர் தடுக்கிறாங்க. கப்பல் ஆஃப் ரன்ஸ் இது வரலும். அண்ட் 3வது ரன். இப்போதான் மனசு சாந்தி அடையும் ரன் அவுட்டோட. ஓகே, 97-98 டார்கெட், 98 ரன் டார்கெட். இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பெரிய ஸ்கோர் அப்டேட் கொடுத்துருக்காங்க டீம் எஸ்கேஜி. செகண்ட் மேட்ச்ல 98 ரன் வந்து விளையாடி இருக்காங்க. 98 ரன் டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. Mamadure. எந்த பாட்டு போடலாம்? சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே, லாலி லாலியே, அபிராமி லாலியே, லாலி லாலியே. இப்போ இந்த பாட்டுக்கு ஆடுவாங்க. பேட்டர்ஸ், முகேஷ் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான், சூர்யாவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். இந்த சந்தோஷத்தோட ஈவினிங் வந்து 2 பேருக்கு சிங்கிள்ஸ், இந்த பிச்சு மேல 2 பேருக்கு சிங்கிள்ஸ் நடக்க போகுது. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் வந்து டிஜே ஸ்டேஷனோட உரிமையாளர் சிவா அவர்கள் போடுவாரு. சென்னை 126 அண்ட் டீம் பிசிசியோட 3வது மேட்ச்க்கான டாஸ். டிஜே சிவா அவர்கள் வந்து 3வது மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு வெல்கம் பண்றோம். இந்த டீம் சென்னை 126 வெர்சஸ் பிசிசிக்கான டாஸ். இந்த பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்க. 90 சீட்ஸ் நாங்களாம் கூட ட்ரை பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க. வை எனர்ஜி நாங்கள் ஏரியாவிங்க. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. அழகு
ஓகே ஓகே ஜாண்டி அண்ட் ஜமால். சேசிங்கோட முதல் பால் பெரிய சேசிங் காத்துட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. 48 பால்ல 98 ரன். பாசிபிள் அப்படின்னா எல்லாமே பாசிபிள் தான். பால் நம்பர் 1 சக்தி கிட்ட இருந்து. வெல் பால் ஸ்டார்ட் வித் குட் ஒன்ஸ். சக்தி சக்தி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்க இன்னொரு பிளேயர் டீம் எஸ்கேஜிக்காக. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேட்ச் நம்பர் 3க்கான டாஸை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னை 126. நோ லுக்கிங் ஷாட். இது ரஷித் கானோட நோ லுக்கிங் ஷாட் மாதிரி இருக்கு. அருமையான ஒரு ஷாட். 6 பட்டயங்களுக்கும் 6 ரன்களை பெறுகிறது அணி வில்லோ வாரியர்ஸ். எங்க டிஜே கொஞ்சம் பிஸியா இருக்காரு. It's a stunning delivery. Super Yorker and first wicket for team SKG. ஒயிட் சிக்னல். ஸோ ஓவர் நம்பர் 2 சந்தோஷ் கிட்ட இருந்து மொதல் ஓவரில் 8 ரன் வந்திருந்தது. அதே சமயம் ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்க. செகண்ட் ஓவர் இன் ப்ராசஸ். சந்தோஷ் இன்னும் 7 ஓவருக்கு 90 ரன் அப்படின்றது தான் டார்கெட். இது பெரிய டார்கெட். 42க்கு 90 அப்படின்றது இந்த கிரவுண்டில் பாசிபிள். ஆனால் அதுக்கு பெரிய ஹார்ட் ஒர்க் தேவை. ஸோ மினிமம் ஒரு 10 மேக்ஸிமம்ஸ் தான் அது விளையாடணும் பேட்டர்ஸ். மினிமம் 10 மேக்ஸிமம்ஸ். ஏன்னா பவுண்டரிஸ் வந்து லெஸ்ஸாக தான் வரும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரலும். வெல் பிளைட். பெரிய ரன்ஸ் இல்லை, சிங்கிள் தான் கிடைக்குது. அண்ட் சிங்கிளை டபுளாக மாற்றுறாங்க. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் சஃபி அண்ட் ஜாண்டி.
வில்லியம்சனுக்கு டைவிங் அவார்டு காத்து கொண்டிருக்கிறது. எதுக்கு புல்லான்னு இப்ப அப்படின்ற மாதிரி கேட்டு போயிருக்காரு கேப்டனு. சரியான ஒரு கனெக்ஷன் இல்லை. சஃபியோட பேட் ஆஃப் சைடில் திரும்பி இருக்கு. ஆஃப் சைடில் இருக்க ஃபீல்டர் கையில போய் கேட்ச். தொடர்ந்து டாட் பால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. மதன் போன பால் என்ன டாட் பாலா? போன பால் டாட் பால், இந்த பால் டாட் பால். மதன் ஓகே, சாரி ஒரே நிமிஷம். ரெண்டு டாட்னா தொடர்ந்து 2 டாட் பால்னா ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செக் பண்ணிக்கங்க ஒரு கிராஸ் செக் பண்ணிக்க மதன். சக்தி கரெக்டா இருக்கா? இந்த 4 ஓவர்ஸ்ல தான் வந்து பிரேக், 2 ஓவர்ஸ்ல பிரேக் கிடையாது. டீம்மேட் அடுத்த ஓவர் வேகமா பண்ணுங்க. ஹலோ இதுவரை டான்சிங் கிளப்பை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பிளேயர்ஸை தான் மோட்டிவேட் பண்ண போகிறோம். என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் நடுவில் மோட்டிவேட் வந்து எல்லாருக்குமே பண்ணுவோம். நம்ம அங்கே பாருங்கள் 2 பேர் லுங்கி கட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வியூவர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் வந்து சும்மா அப்படியே பீச் வரமாக வந்திருக்காங்க. அந்தமாரி வந்தவங்க எல்லாருமே எங்கள் மேட்ச் பார்க்க உட்காந்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய டோர்னமெண்ட் சென்னை கிரிக்கெட்டில். இன்னைக்கு டேயில் மொத்தம்
3 பெரிய டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு, 1 லேக் டோர்னமெண்ட். அதில் இதுவும் ஒன்று, ஒரு சிறப்பான ஒரு டோர்னமெண்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட் சென்னை கிரிக்கெட் ஹிஸ்ட்ரிஸில். நிறைய டீம் எஃபோர்ட் போட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க டோர்னமெண்ட்ஸில். அந்த விதத்தில் கேசிஸ்க்கும் ஒரு நல்ல இடம் இருக்கிறது. The message landed safely. Team Willow Warriors முத 3 ஓவரில் ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆடிருக்காங்க. முதல் 2 ஓவரில் 16 அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எனஃப் நம்பர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 80 ரன் ப்ளஸ் ஆடணும் 6 ஓவரில். அதுக்கு வந்து 10லேருந்து ஒரு 12 மேக்ஸிமம் தேவைப்படுது. அதுதான் அந்த கேமை வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சென்னை 126 அண்ட் பிசிசி அவங்க டீம் லிஸ்ட் வந்து வேகமாக எழுதி சீக்கிரமாக கொடுத்துருங்க. மறக்காமல் அந்த பேனாவும் பேப்பரை ரிட்டர்ன் பண்ணுறேங்க. மிஸ்டைம்டு அண்ட் ஒன் மோர் விக்கெட். பேட்டருக்கு ஒரு பெரிய ப்ரெஷர்ஸ் இருக்குது, அதனால் வந்து டைம் பண்ண முடியல பால் அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். வில்லியம்சன் கிளைம் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட். வெல்போ நியூ பேட்டர் மோகன் உள்ள வந்திருக்காங்க. ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன். 5 ஓவருக்கு 80 ரன் கிட்ட விளையாடணும் அப்படின்றது ஒரு பெரிய ப்ரெஷர். இட்ஸ் a good connection and ஒரு பவுண்டரி. 4 ரன் கிடைக்குது டீம் வில்லோ வாரியர்ஸ்க்கு. மாமா மறுக்கையா. Small appeal, not out signal. The 4 overs, no, 3 overs completed. 21 loss of 3. இருபத்தி 1க்கு 3. No.
4th over in process. சஞ்சய் 4வது ஒரு bowling போட்டுட்டு இருக்காரு டீம் SRKக்காக. ஆஃப் சைடில் வந்து பவுண்டரிஸ் அவ்வளோ எடுக்க முடியாது. பேட்டர்ஸ் 1-2 கிடைக்கும். ஆனால் இந்த கேம் வந்து ஃபுல்லி ஆன் சைடுக்கானது. லாஸ் ஆஃப் 4. இதுதான் வந்து கிளியரான அப்டேட், ஸ்கோர் அப்டேட். மொதல் ஓவர் முடியும் போது ஸ்கோர் 12. அது வந்து கொஞ்சம் ராங்காக அப்டேட் ஆகிடுது. இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். 4 overs 29 லாஸ் ஆஃப் 4 அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற கிளியர் அப்டேட். எஸ், இன்னும் கிட்டத்தட்ட 70 ரன் விளையாடணும். It's cheeky, well played, and it's boundary. It's a welcome boundary. டீம் பிசிசியோட
பிசிசி கொடுத்துட்டாங்க. சென்னை 126 வந்து இன்னும் இந்த ஓவர் முடியறதுக்குள்ள லிஸ்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்களோட இன்னிங்ஸ்லேருந்து ஒரு ஓவர் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஓவர் குறைக்கப்படும் சொல்றத செய்கிறாங்க. 5 ஓவர் 41, 4 விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் பிலோ வாரியர்ஸ். இன்னும் ஒரு 57 ரன்ஸ் விளையாட வேண்டியிருக்கு 3 ஓவரில். கைஸ் இது வந்து லைவ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கால் பண்ணால் அது காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நம்ம அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. சின்னா பிரதர் பவுண்டரி லைனுக்கு வெளில வாங்க பிரதர். டாட் பால். Over. After 6 overs, the score is 45. 49. 6 ஓவர் முடிவிற்கு அணியின் எண்ணிக்கை 49. 12 பந்துகளில் 49 அடித்தால் வெற்றி.
7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52. 6 பந்துகளில் 46 அடித்தால் வெற்றி. விக்கெட். Match won by SKG 11. சென்னை 126 சீக்கிரம் ஃபீல்டிங் வந்துருங்க. உள்ள பெண்ணு வாங்கிட்டு போனீங்க, அதையும் எடுத்துட்டு வந்துருங்க. சீக்கிரமா வாங்க, லேட் பண்ணாதீங்க.